பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஃபேமிலி டாக்ஸ். தொடர்ந்து இன்னைக்கு காலை வேளையில நாங்க 2 பேரும் உங்களோட கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்ஸ் என்ற டாபிக்ல நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வாரம் நம்ம ரிலேஷன்ஷிப் அந்த சீரீஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு குடும்பத்துக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கணும்? ஆனா இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கு? ஆனாலும் இந்த உடைந்த நிலைமையில கிறிஸ்துவானவர் நம்மள எப்படி மீட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறாருன்னு நம்ம Yes. பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம சில கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ண போறோம். தட் வில் ஹெல்ப் அஸ் டு see how our relationships are shaped. கண்டிப்பா. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இட் வில் ஷோ அஸ் how our family values has influenced us to relate or to connect with other peoples. இந்த கேள்விக்குள்ளாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நாம் வளர்கிற குடும்பங்கள்ல அநேக கோட்பாடுகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது சில நேரத்துல சில பேர் செய்கிற செய்கைகளா இருக்கலாம், அவங்க பேசுகிற விதங்களா இருக்கலாம், நடந்து கொள்ளுகிற விதங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபின் கதையை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்துல 27, 28 அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன் சுய லாபத்துக்காக அவனுடைய அண்ணனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொள்கிறது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஆசீர்வாதங்கள்ல அவனுக்கு இல்லாம பண்ணுகிறதுல அவங்க அண்ணனை மிதிச்சு மேல போகிறதுக்கு 2 விஷயம் யோசிக்கல இல்லைங்களா? யாக்கோபு குறிச்சு அப்படி நம்ம பார்க்கிறோம். இப்போ யாக்கோபுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 37 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப்ப அவங்க அதே மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. அவங்க எப்படி யாக்கோபு அவங்க அண்ணனுடைய லாபத்தை பார்க்கலையோ, அவங்க அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலையோ, அதே போலதான் இவங்களும் என்ன பண்றாங்க, அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து யோசேப்பு செத்தாலும் பரவாயில்ல, எங்க லாபம், எங்களுடைய சக்சஸ், நாங்க முன்னேறது தான் எங்களுக்கு முக்கியன்ற ஒரு நிலைமைக்குள்ளாக வராங்க. இப்போ இது எல்லாத்துலயுமே நெகட்டிவா தான் சொல்ல வரல. இதுல பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அதாவது நம்ம வளர்கிற குடும்பங்கள்ல நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதுதான் நம்ம பிறரோட உறவுல இருக்கும் போதே அந்த காரியங்கள் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கிற கேள்விகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பரும் ஒரு பென்சில் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை ஒரு பென் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த கேள்விகளை எழுதி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க இந்த கேள்விகளை யோசித்து சிந்தித்து பாருங்க. நான் ஏன் என் மனைவியோடு இப்படி நடந்து கொள்கிறேன், நான் ஏன் என் பிள்ளைகளோடு இப்படி நடந்து கொள்கிறேன். அகேன் இது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் மை ஃபேமிலி ஷேப்ஸ் மை வியூஸ் இன் ரிலேட்டிங் டு அதர்ஸ். நான் எங்க வளர்ந்தனோ அந்த என்வாயர்மெண்ட் என்ன பண்ணுதுங்க, என்னுடைய இன்னொருத்தரோடு நான் எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த வியூவை என்ன பண்ணுதுங்க, நான் வளர்ந்த இடம் ஷேப் பண்ணுது. இப்போ அது பாசிட்டிவ் வந்தா பிரைஸ் காட். அப்படி ஒரு வேளை அது பாசிட்டிவா இல்லைன்னா அது சில டேமேஜ் கொண்டு வருதா, சில பிரச்சனைகளை கொண்டு வருதான்ட்டு நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த கேள்விகளை நாம் பார்ப்போம், நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்போ நம்ம ஒருவேளை நம்மளோட வியூஸோ நம்மளோட வழியும் சரியா இல்லைன்னா இஸ் தேர் ஸ்டில் ஹோப் தட் we can change? நிச்சயமாக. அதுக்காக தான் நம்மளுக்கு மீட்பர் இருக்கிறார். அதுக்காக தான் வேத வசனம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போதே எப்படி நாம் செயல்படணும் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Amen. What were the unspoken rules your family followed? சில குடும்பங்களை நம்ம பார்க்கும் போதே சில ரூல்ஸ், சில கோட்பாடுகள் இருக்கும். அதை பேச மாட்டாங்க, ஆனா அது தனிப்பட்ட நிலைமையில அது நடக்கும். ஆபிரகாமும் ஈசாக்குடைய உறவை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆபிரகாம் ஈசா கூட உட்காந்து, அப்பா உன் மனைவியை யாரோ அழகுன்னு சொல்லிட்டா உடனே அது என் தங்கச்சின்னு சொல்லிட்டுன்னு ஆபிரகாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா ஆபிரகாம் சேர்ந்தது ஈசாக்கு செய்யல இல்லைங்களா, செஞ்சாரு இல்லைங்களா? அதேதான் அந்த அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் அது இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்க்க போகிறோம். ஆனா எக்ஸாம்பிளுக்காக அது சொல்லுகிறோம். How did you handle conflict? வீட்டுல பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி கையாண்டோம்? What were the typical method for solving problems? பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் தீர்ப்பை கொண்டு வந்தோம்? Were there regular patterns of forgiveness? நம்ம குடும்பங்கள்ல இந்த பிரச்சனைகள் வரும்போது மன்னிப்பு தொடர்ச்சியா இருந்துச்சா? What were the normal ways you communicated? எப்படியெல்லாம் நம்ம கலந்துரையாடினோம்? Who typically had the floor? இப்படி நாம் பேசும்போது யாருக்கு ரொம்ப அதிகாரம் இருந்துச்சு? Did you grow up in a quiet or a loud family? ஒரு அமைதியா பேசுற குடும்பத்துல வளருதுமா, இல்ல ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிற ஒரு குடும்பத்துல வளருதுமா? What were conversations around the table? நாம் உட்கார்ந்து பேசும்போது என்ன வார்த்தைகளை நம்ம பேசணும், என்ன பேச்சு வார்த்தைகள் உண்டானது? Were there taboo subjects or everything was a fair game? சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசவே மாட்டாங்க, சில குடும்பத்துல எல்லாத்தையும் பேசலாம். How was anger expressed? Was it handled in a positive way? கோபம் வரும்போது கோபத்தை எப்படி நாம் கையாண்டோம்? அது ஒரு நன்மையான ஒரு காரியத்துல வெளிப்பட்டுச்சா, இல்லைன்னா தீமையான காரியங்களை கொண்டு வந்துச்சா?
How much investment was made in keeping relationships healthy? இந்த குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற உறவுகள் ஆரோக்கியமான உறவுகளா இருக்க என்ன முதலீடுகளை நாம் செய்தோம்? Were people motivated positively or with threats and guilt? அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவர்களை பயமுறுத்தினோமா, அவங்களுக்கு பயம் உண்டாகிற வார்த்தைகளை பேசினோமா, இல்ல அவங்கள உற்சாகப்படுத்தியிருக்கிறோமா? Was your home a place to relax or did you feel like you were walking on eggshells? உங்களுடைய வீடு ஒரு இளைப்பாறுகிற இடமா இருந்துச்சா, இல்ல அந்த வீட்டுல ஐயோ யார் எங்க கோச்சுக்கொள்ள போறாங்களோ, யார் எப்படி நடந்து கொள்ள போகிறாரோன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நடந்தோமா? To what degree was serving one another modeled and encouraged within the family? குடும்பத்துக்குள்ளாக நாம் ஒருத்தருக்கு சேவை, கிறிஸ்து எப்படி நமக்கு சேவை செய்தாரோ அது போல நாம் குடும்பத்துக்குள்ளாக ஒருத்தருக்கு சேவை செய்து அந்த சேவையை யாராவது உதாரணமாக எடுத்து காட்டுனாங்களா? What kind of relationship did your family have with the surrounding community? உங்க சுத்தி இருக்கிற சமுதாயத்தோட உங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு உறவு இருந்தது? That was the last question. So when you answer these basic questions, இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கும்போது it will show us how our family views have helped us to connect with other people. கண்டிப்பா இந்த காரியங்களை நம்ம யோசிச்சு பார்க்கும் போதே பிறரோட எப்படி நாம் உறவுல இருக்கிறோம், எப்படி தொடர்பு கொள்கிறோம், இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்கும் போது இந்த நடந்த காரியங்கள் அது ஆசீர்வாதமாகவோ இல்ல சில பிரச்சனையின் காரியங்களை கொண்டு வந்து விட்டுருச்சா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். It will also tell us, yeah, Yes. there has our family values become our values, எஸ், or the struggles that were there in our families have become our வெரி struggles. இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? இதை நம்ம பார்க்கும் போதவே இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும் நம்ம குடும்பத்தின் பிரச்சனைகள் நம்ம பிரச்சனை ஆயிடுச்சா, நம்ம குடும்பம் எப்படியெல்லாம் உறவை பார்த்துச்சோ அது போல நம்மளுக்கும் உறவு ஆயிடுச்சா இல்லைங்களா? சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா புருஷன் மனைவி கிட்ட எப்பவுமே கோவமா தான் பேசுவாங்க இல்லைங்களா? என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா அப்படிதான் எப்பவுமே இருப்பாரு, அதனால தான் நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம்ன்ற மாதிரி இல்லைங்களா? சில காரியங்கள் அப்படியே வந்திருக்கும். ஸோ நான் வளர்ந்த இடம் இப்போ நான் இருக்கிற உறவை எப்படி தாக்கம் கொள்கிறது, இந்த கேள்விகள் கேட்கும் போதே நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்தினால சீர்படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய காரியங்கள் நம்ம சிறப்பா செஞ்சு கொண்டிருக்கலாம், சில காரியங்களை திருத்தம் தேவைப்படுறதா இருக்கலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே நம்ம ஒப்பு கொடுக்க ஒரு நல்ல வழிமுறையா அது இருக்கிறது. Amen. Amen. இந்த வாரம் நீங்க எல்லாருமே இதை எழுதி வச்சுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இதுல உங்களுக்கு சில கேள்விகள் இருந்தா இந்த வீடியோல நீங்க போடலாம். நீங்க காமெண்ட்ஸ் பண்ணும்போது அதுக்கு நாங்க பதில கொடுக்க விரும்புகிறோம். சபையிலேயே இதை குறித்து நாங்க பேச ஆயத்தமா இருக்கிறோம். அடுத்த வாரம் வருகிற வீடியோல இந்த சில பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? கர்த்தர் நம்மளுக்கு ரொம்ப பிராக்டிக்கலாக குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க நம்மளுக்கு சில காரியங்களை நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார். நம்ம அதை எடுத்து செயல்படும் போது தயவுசெய்து இந்த வீடியோ யாரும் சும்மா பார்த்துட்டு விட்டுடாதீங்க. எவ்ரிபடி ஷுட் ஒர்க். நீங்க எல்லாரும் Yes. இதை செயல்பாட்டுல வாங்க. கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். Praise the Lord. God bless you. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க, சமாதானத்துல நடக்க, உம்முடைய சாயலை நாங்க சரியா பிரதிபலிக்க, ஒருத்தருடைய உறவுல அந்யோன்ய ஐக்கியமும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தின் காரியங்களை நாங்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.